ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐஃபா ஸ்டோரிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் விலாக் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த விலாக் எப்போ எடுத்தேன்னா ஃப்ரைடே எடுத்த ஒரு ஜும்மா விலாக தான் இருக்கும் இது. அன்றைக்கி ஒரு பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். சரி, அந்த ரெசிபி உங்களுக்கும் காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போது வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நாளே ஒரு தேர்ஸ்டே அன்றைக்கி நைட்டே சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து அதை மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதோட ஸ்பைசஸ்லாம் நான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேரினேட் பண்ணி நைட்டே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான் இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். நானும் ஷயானும் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நான் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிக்கிட்டேன். காஃபிலாம் குடித்து முடிச்சுட்டு லஞ்சுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கேன். பிரியாணிக்கு தேவையான ரைஸ்லாம் வாஷ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அது ஒரு சைடு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் ஆனியன் தான் கட் பண்ணியிருந்தேன். ஒரு 2 ஆனியன் போல் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிரியாணிக்கு ஆனியன் அதிகமாக போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் நல்லா பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயமாக நான் ஒரு 2 எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த பிரியாணிக்கு நம்ம தக்காளி போட போகிறதில்ல. இந்த ஆனியனில் தான் அந்த கிரேவி ரெடியாக போகுது. ஸோ அதனால் நான் ஆனியன் நிறைய எடுத்துக்கிட்டேன். பிரியாணிக்கு ஒரு பேனில் ஆயில் கீலாம் ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கணும். அதோடு கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்துக்கிட்டு நமக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்க வேண்டியது தான். அதை நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம நைட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை சேர்த்துக்க வேண்டியது தான். இந்த சிக்கன் வேகிறதுக்கு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ரைஸை வடிக்கிறதுக்காக தண்ணி தான் வச்சுருந்தேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கிட்டு அன்னாசி பூ சேர்த்துக்கிட்டு ஒரு பச்சை மிளகா, கீ சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்து வரும்போது ரைஸையும் அதில் புதினா மல்லியை சேர்த்துக்கிட்டேன். இந்த பக்கம் சிக்கன் நல்லாவே குக் ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக குக் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ரைஸை நான் வடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ரைஸ் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. ஒரு 50% வெந்தால் போதும். ஸோ அதையும் வடித்து நல்லா எடுத்துகிட்டு தம்லேயும் போட்டாச்சு. மேலே கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சமாக கீ, அப்புறம் ஒரு லெமன் போல் சேர்த்துக்கிட்டேன். மேலே கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்துக்கிட்டேன். அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடி ஒரு மேலே வெயிட் வச்சு ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் தொழுதுட்டு ஓதிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். தொழுதுட்டு வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ரைஸை திறந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ரைஸ் நல்லாவே சூப்பராக குக் ஆகி சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் சாப்பாடெலாம் சூப்பராக சாப்பிட்டு முடித்தாச்சு. ஷாப்பிங் தான் நாள் போயிட்டு வந்தோம். ஸோ அங்கே வாங்கின திங்ஸ்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்ன வாங்கியிருந்தேன்னா கொஞ்சம் டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஃப்ளார்ஸ், அப்புறம் அதுக்குள்ளே ஜாரு எல்லாமே வாங்கியிருந்தேன். சரி, அதெல்லாம் எடுத்து வைக்கலாம். இங்கே தூங்கும் போதே கொஞ்சம் டைம் இருக்கும். அதை இப்போ எடுத்து வச்சாதான். ஷயான் முழிச்சிருந்தால் கொஞ்சம் சுத்தமாக முடியாது. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான், ஏதாவது பண்ணிக்கிட்டு ஏதாவது செய்வான். சரி, தூங்கி முழிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இந்த ஃப்ளாரோட கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது என்னென்னு தெரியல, எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி. இந்த இது அழகாக லைட் கலரில் சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட்டுக்கு இந்த பர்பிள், லைட் பர்பிள் மாதிரி இருக்குது, லேவெண்டர் கலரில் சூப்பராக இருந்துச்சு. அதையும் அதோட கனெக்ட் பண்ணி பார்த்தேன், மேட்ச் ஆகலை. அந்த பிங்க்குக்கு மேட்ச் ஆகுச்சு. இன்னும் டார்க் பர்பிளுக்கு அவளுக்கு நிற்க மாட்டுது, என்னன்னு தெரியல, அதில் நிற்கல. ஸோ லைட் பர்பிள், லேவெண்டர் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை ரெண்டுத்தையும் சேர்த்து காம்பினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் கமெண்டில். ஃபைனலாக லுக்கு இப்படி தான் இருந்துச்சு. நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள்.
அப்புறம் இந்த ஊது போடுற ட்ரேவும் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ அதையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதையும் நல்லா ஃபுல்லாக ட்ரேயெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. ஷயான் வந்து எப்போதும் தூங்கி முழிச்சிட்டா அழுவ மாட்டான். இன்றைக்கி என்னமோ தெரியல, ரொம்பவே அழுதுட்டு ரொம்ப நை நை நைன்னு அழுதுட்டு இருந்தான். சரி வெளில அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்திருக்கோம். இப்போ வெளியே வந்தவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அவனே வந்து அந்த காட்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிவிட்டு சாக்லேட்லாம் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தான். ஷயானா வந்து சாக்லேட் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருந்தால், நாங்களும் க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வீட்டில் இல்லை. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருந்தேன். வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் ஷயான் டேடும் வந்து பில் போட போயிட்டாங்க. நான் ஒரு பக்கம் வந்து பர்கர் புக் பண்ணியிருந்தேன். அதை ஆர்டர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு ஒரு 7 போல் ஆகிடுச்சு. வீட்டுக்கு கிளம்பிட்டோம். விலாகோட எண்டிங்க்கு வந்தாச்சு. விலாகும் முடிய போகுது. இன்னும் இது மாதிரி கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.